ஆமா, உன்னை யார் சமைக்க சொன்னது? நான் என்ன சாப்பிடுவேன், எப்ப சாப்பிடுவேன், எப்படி எல்லாம் சாப்பிடுவேன், அதெல்லாம் உனக்கு தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். எப்படி 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 தெரியும்? நான் எத்தனை வீட்டுல வேலை பார்த்திருப்பேன். ஒருத்தரோட கொஞ்ச நேரம் பழகுனா போதும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கண்டுபிடிச்சிடுவேன். நானும் தான் தினம் பல பேர் தலையில கை வைக்கிறேன், இன்னும் ஒருத்த தலைக்குள்ள என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியல. நீ பெரிய ஆளு. ஆமா, அவன் வீட்டுல யாக்கி பண்ண சொன்னது? நான் சொன்னேன். வீட்டோட அழகே போயிடுச்சு. போ. வீட்டை சுத்தம் பண்றதுதான் வேலைக்காரியோட முதல் வேலை. ஆமா, நானும் நீ வந்ததுன்னு பாக்குறேன். உன்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரியே இல்லையே. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் இதையே தான் சொல்றாங்க. ஆனா சம்பளம் மட்டும் கூட்டி தர மாட்டாங்க. அதுலயும் நியாயம் இருக்குல்ல. உனக்கு அதிகமா சம்பளம் கொடுத்தா நீ அந்த வீட்லயே டேரா போட்டுடுவேன். அப்புறம் நீ வேலை செய்யற அந்த வீட்டு முதலாளி பொண்டாட்டிய மறந்துட்டு உன் பின்னாலேயே ஓடி வந்துடுவான். ஆனா என்னால இந்த வீட்டுல யாருக்கும் தொந்தரவு இருக்காது. ஏன்? அதான் உங்களுக்கு சம்சாரம் இல்லையே. அங்கதான் இருக்கு ட்ரபிள். எனக்கு பொண்டாட்டி இல்லாட்டாலும் இந்த வீட்டுல என்னையும் உன்னையும் சேர்த்து பாக்குறவங்க புருஷன் பொண்டாட்டி தான் நினைப்பாங்க. எவளாவது ஒருத்தர் வந்து உன்கிட்டயே வேலை கேட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சரி சரி, நீங்க அங்க போய் உட்காருங்க, சாப்பாடு ரெடி. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் எங்கெங்க போய் நிக்குமோ. நாளைக்கு நீ கூட கிடைக்கும். உன் கணக்குல துணிமணி வாங்கி கொடுக்குறேன். இதுல உனக்கு பிடிச்சதெல்லாம் காட்டு வாங்கி. எனக்கு நிறைய வேண்டாம், ஒண்ணு போதும். இதுல கஞ்சத்தனம் என்ன வேண்டி கிடக்கு? சார், இன்னைக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் வாங்கிடும். ஓகே? இது எப்படி? நல்லா இருக்கு. இது பேக் பண்ணுங்க. அதை விட இது நல்லா இருக்கு. சரி, இது பேக் பண்ணுங்க. என்ன? அந்த ரெண்டையும் விட இது ரொம்ப அழகா இருக்குல்ல. இதையும் பேக் பண்ணுங்க சார். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்னை விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது. என்ன? ஓகே? Thank God.
இந்த வேலைக்கெல்லாம் ஒரு ஆளை வச்சு கூடாதா? வீட்டுல பொம்பளை ஆளுங்க யாருமே இல்லையா? ராயர் வீட்டுல வேலை பாக்குற. சோறு போட்டு மாசம் 15 ரூபா குடுக்குறாங்க. கட்டுப்படி ஆகல. அது நான் என்ன பண்றது? இங்க எதுக்கு வர? ஒரு 10 ரூபா மேல போட்டு 25 கொடுத்தா நான் உங்க வீட்டுல வேலை செய்யறேன். அதான் கேட்டு பாக்கலான்னு வந்தேன். சத்ரா ஒரே கெஞ்சிடாத. இது ஆட்டுக்கு. நம்ம தோட்டது ஒண்ணும் இல்லையே. இப்ப யாரும் வேலைக்கு வச்சுக்கிறது இல்ல. ஏன் அப்படி? வேலைக்கு வச்சுக்கிட்டா கொடுக்கணும். விலைவாசி எல்லாம் ₹1 கூட பார்த்து செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஒண்டி கட்டையா இப்படி எல்லா வேலையும் நீங்களே பார்த்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? என் உடம்பை பத்தி நீயே கவலைப்படுற? நேத்து மட்டும் நான் கவலைப்படாம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? விடியற வரைக்கும் ரோட்ல தான் கடந்திருப்பீங்க. என்ன எல்லாம் மறந்து போச்சா? என்ன சொல்ற நீ? விலைவாசி எல்லாம் இந்த நேரத்துல இதுக்கு இப்படித்தான் செலவு பண்றதா? அப்போ என்ன கொண்டு போய் படுக்க வச்ச நீதானா? பணத்தெல்லாம் எண்ணி பாத்தீங்களா? சரியா இருந்துச்சு இல்ல? அதுல மட்டும் ஒரு கட்டை எடுத்துட்டு போயிருந்தேன்னா அந்த பணத்துல ஒரு மாட்டை வாங்கி இன்னைக்கு வீட்டுல கட்டியிருப்பேன். இப்படி வேலைக்கு வந்து நிக்க மாட்டேன். பாருமா, என்னாமா வேணும்னா ஒன்னும் அறியா தர்றேன். வேலைக்கு மட்டும் ஆள் வேண்டாம். அதுலயும் பொம்பளை வேண்டவே வேண்டாம். போச்சு யாராவது பார்த்து தப்பறிச்சிட்டு போறேன். பொம்பளைங்க ஒழுங்கா இருந்தா பொழைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பிடிக்காது. நீ ஒண்ணு பண்ணு, நீ சாயந்தரம் நான் வேலை தரேன். நீங்க வேலை கொடுக்க மாட்டீங்க. நான் வேலை தரேன், எனக்கு தெரியும். நீ சாயந்தரம் வைப்போம். எத்தனை மணிக்கு? ஆமா, பெரிய கலெக்டர் உத்தியோகம். ஒரு 5 மணி வைப்போம். இது இங்கே இருக்கட்டும். ஏன்? எங்க வீட்டு ஆடுங்க இருக்கு. அப்ப நான் வரேன். எல்லா பூ பறிச்சுட்டு போயிருக்கேன். உன்னை யாரும் பூ பறிக்க சொன்னா? நான் எல்லாத்தையும் எண்ணி வச்சிருக்கேன். மஞ்சள் 10, சிகப்புல 7. 1 2. பூவை எல்லாம் எதுக்குன்றீங்க? ஏன்றா எண்ணல நான் கண்ணு கலந்து வந்து பறிச்சிட்டு போயிடும். இப்ப நீ பறிக்கல. மொத்தம் 17 இருந்தது. இது யார் பறிக்க சொன்னா? 1 2 3. என்ன 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 பாக்குற? நீங்க ரொம்ப கருமி போல் இருக்க. கருமியா? நானா? ஆமா, நீங்க ரொம்ப தாராளம். அதான் எல்லாத்தையும் பறிச்சிட்டு இருக்கீங்க. மாமா, யாருமே பணத்துல கருமையா இருந்தா தப்பே இல்லை. புறத்து யாருக்கு அன்பு காட்டுறதுல மட்டும் கருமையா இருக்க கூடாது. சார், நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். கேளு கேளு கேளு. என்ன? எனக்கு முன்பணம் கொஞ்சம் வேணும். போச்சுப்பா, உன்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் கருமையா இருந்தாதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் நான் உங்க வேலைக்காரி தானே சார். சம்பளத்தை மட்டும் தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் தான் எதிர்பார்க்க கூடாது. பாபா, நம்ம எப்பவுமே இந்த பணத்திலேயே குறியா இருக்க கூடாது. அது ரொம்ப தப்பு. இந்த பூ வச்சுக்கோ. இது கடையில 50 பைசா. நான் சும்மா தரேன். போட்டு வச்சுக்கோ. ஆமா, எங்கதான் குளிச்ச? எத்தனை மணிக்கு தண்ணி குளிச்ச? பரவாயில்ல, தண்ணி ரொம்ப வேஸ்ட் பண்ணாத. ஏன்னா எங்க 6 மணிக்கு மேல டேப்ல தண்ணி வராது. வச்சுக்கோ.
நல்லா இருக்கு. 50 பைசா. இனிமே என்ன கேட்காம நீ போல பறிக்காத. உன்னை வேலைக்காரியா நினைக்கிறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. ஆமா, பணம் கேட்டல, அப்புறம் தரேன். அம்மா, உனக்கு அம்மா, அப்பா, தங்கச்சி, அண்ணா எல்லாம் இருக்காங்களா? நான் ஒரு அனாதை. பாமா, ஒருத்தர்கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு அன்பு காட்ட ஆள் இல்லைன்னா அவங்கதான் அனாதை. அன்பு காட்ட ஆள் இருந்தா இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்லை. இப்ப உனக்கு பணம் வேணுமா இல்ல? எனக்கு பணம் வேணாம். ஹலோ, ஐம் சாரி. உங்க தூக்கத்தை கெடுத்துட்டேன். போலீஸ் 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 கூப்பிடும் போது இருக்க ரொம்ப அனுபவிச்சிருக்கீங்கல்ல. நான் அவங்களுக்கெல்லாம் பயப்படுறது இல்ல, நான் என் மனசாட்சி பயப்படுறேன். அதனாலதான் உங்களை பார்க்க வந்தேன். இப்போதான் எனக்கு எல்லாம் புரியுது. என் மேல ஆத்திரம் வருதா? ஆத்திரத்தை விட ஆச்சரியம் தான் அதிகமா இருக்கு. எனக்கு அப்படிதான். முதல்ல உங்க கடையில உங்களுக்கே தெரியாம பார்த்து பாருங்க. எப்போ? என்னைக்கு? அப்போ என்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் மொத்தவங்களே தைரியமா ஏமாத்த ஆரம்பிச்சுங்களா? இதுக்கு முன்னாலே எனக்கு பழக்கம். இப்ப எங்கே வந்தீங்க? என்ன ஏமாத்துறதுக்கா? உங்களை ஏமாத்துறது என்னையே நான் ஏமாத்துக்கிற மாதிரி. அப்போ சொல்றேன். இப்ப நான் வந்தது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக. சரி, நீங்க மன்னிப்பு கேட்டா மட்டும் இனிமே நான் நிம்மதியா இருந்துட முடியுமா? பொறுங்க. எனக்கு இந்த வாழ்க்கையின் ஒரு வாரமோ 10 நாளோ தான். மிஸ்டர் வித்யாசாகர், என்னை பத்தி நீங்க அதிகமா தெரிஞ்சுக்க வேண்டாம். அது உங்களுக்கே கசப்பா இருக்கும். நான் வாழ்க்கையில ஏத்துக்கிட்ட ஒரு உதவும் காரணமா எனக்கே பிடிக்காத தொழில ஈடுபட்டு இருக்கேன். ஓஹோ, அப்போ லாபம் உங்களுக்கு 30 ரூபாய் இருக்கா? நல்லா இருக்கு சார். இது இந்த சில நாட்கள்ல இந்த தொழிலுக்கு நான் ஒரு முடிவு கட்டிடுறேன். எனக்கு தெரியும் என்னால உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு. அதை வச்சு உங்க தாயாரோ உங்க மனைவியோ உங்களை தப்பா எடை போட்டு விடக்கூடாது. இந்த உண்மையை நீங்க அவங்க கிட்ட சொல்லணும். அதை சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். நமக்கு அப்படியெல்லாம் யாரும் இல்ல, தனிக்கட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், பயப்பட வேண்டாம். ஐ அம் அட் யுவர் சைட். இன்னொரு 10 நாளைக்கு நீங்க எங்கேயும் வெளியே போக வேண்டாம். ஏன்னா எனக்கு வேண்டாதவராக உங்களுக்கு ஏதாச்சும் தொல்லைங்க ஏற்படலாம். அதனால சொல்றேன். நல்லா இருக்கு. 10 நாளுக்கு அப்புறம் வெளியே வந்தா உங்க விரோதி எனக்கு மாலை போடுவாங்களா? பயப்பட வேண்டாம். நான் சொன்ன சில நாட்களுக்கு அப்புறம் நான் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிய வைக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருக்கலாம். உங்க வார்த்தை எப்படி நம்புறது? இன்னைக்கு நானா உங்களை தேடி வந்திருக்கேன். இதுக்கு மேலும் என் மேல உங்களுக்கு அவநம்பிக்கையா? கரெக்ட். யூ ஆர் கரெக்ட். சரி, நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. நான் என் கைரேகையை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். அது இது வரைக்கும் யார் கையிலும் கிடைச்சதில்லை. நான் சொன்ன மாதிரி நடந்துக்கல, நீங்க என்ன போலீஸை காட்டி கொடுக்கலாம். ஓகே? ஜென்டில்மேன். இந்த ஊறுகாயோட அந்த ஊறுகாய் நல்லா இருக்கும். இந்த பாட்டில் நல்லா இருக்குல்ல? தின்னு பாத்திருக்கியா? இல்ல. அப்ப எப்படி சொல்ற? சொல்லு. என்ன பதிலே காணும்? இப்ப இந்த ஊறுகாய் தான் வேணுமா? இந்த பாட்டில் நல்லா இருக்குல்ல? பாட்டில் நல்லா இருக்கா? Excuse me, anything else? Nothing. Shall I bill it? Please. Hello, Mr. Govind. Hello, sir. Good morning. வாங்க.
என்ன கோவிந்த் சௌக்கியமா? நல்ல சௌக்கியம் சார். எப்ப வந்தீங்க? நேத்தி தான் வந்தேன். நம்ம கோத்தகிரி எஸ்டேட்ல சின்ன லேபர் ப்ராப்ளம். என்ன? அதை சால்வ் பண்ணலாம்னு தான் வந்தேன். பண்ணிட்டீங்கல்ல? எல்லாம் பண்ணியாச்சு. உங்களுக்கு என்ன சார்? 3 நாள் ஊர்ல தான் இருக்கேன். சாரி சார். சார் எப்ப சார் கல்யாணம்? ஆமா கல்யாணம். நல்ல பொண்ணு எங்கப்பா கிடைக்குது? உங்க ஸ்டோர்ல பொண்ணு ஒண்ணுதான் வைக்கல, இல்லாட்டி எனக்கு எப்போ கல்யாணம் ஆயிருக்கும். உங்களுக்கு என்ன சார், 1க்கு 100 பொண்ணு கிடைக்கும். ஊர்ல ஒரு தேட்டர் கட்டிட்டு இருக்கேன். அது முடியற வரைக்கும் கல்யாணத்தை பத்தி நினைக்கவே முடியாது. அவ்வளவு வேலை. எப்ப சார் கட்டி முடிப்பீங்க? இன்னும் 4 மாசத்துல முடிஞ்சிடும். சீக்கிரம் தேட்டர் கட்டி முடிங்க சார். நான் அங்க வேலைக்கு வந்துடுறேன். சார் எனிதிங் வாண்ட் சார்? உன் தலை வேணும். நீ என் கடைக்கு வா, ஒட்ட வச்சு தான் அனுப்புவேன். என்ன சார்? என்ன பில் போடாம வஜ வஜான்னு பேசிக்கிட்டு? இல்ல சார். மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கறதா நேரத்துக்கு மரியாதை கொடுங்கயா. சார். உன் மூஞ்சிக்கு தேட்டர்ல வேலையா? இருக்கிற வேலை வேலை கவனி. சரி. பேக் பண்ணி அனுப்பு. சார். அம்மா பாமா வாமா. இப்ப நீங்க கடனாளி இல்ல, என் வார்த்தையை நான் காப்பாத்துட்டேன். இப்போ அப்பாவுக்கு மகனா இருந்து முதல் தடவை உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க போறேன். அம்மாவை நீங்க அவங்களுடைய இனிமையான குரலுக்கும் குணத்துக்கும் விரும்ப மாதிரியே இன்னைக்கு நானும் ஒரு பொண்ணை விரும்புறேன். எனக்கு ஒண்ணுமே புரியாத நிலைமை. கல்யாணத்தை சம்மதிக்கிறதா இல்ல நான் யாருங்கிறது எல்லாருக்கும் சொல்லிட்டுறதா? நீங்க தான் வழி காட்டணும். என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றபடிதான். அப்பா காத்தடிக்குது, போத்திக்கோ. அவன் யாரு? உன் கூட வந்தவன். ஒன்னை விட ஒன்னு பெட்டரா தெரியுதா? சந்தேகமா? என் கூட வந்தது எனக்கு அண்ணன் முறை வேணும். தூரத்து சொந்தம், பக்கத்து ஊர் தான். ஓஹோ, நேத்து வரைக்கும் அந்த அண்ணன் இந்த பக்கம் வரலையே? நேத்து வரைக்கும் நான் கிழிசல கட்டிட்டு இருந்தேன். அந்த அண்ணனுக்கு எல்லாம் நான் கண்ணில் படல. அப்படி பார்த்தா எனக்கு அண்ணன் சொல்லி ஒருத்தன் வருவான், நாளைக்கு உன்னை கட்டிக்கிறேன்னு ஒருத்தன் வருவான். இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே உன்னை கட்டிக்கிட்டேன்னு சொல்லி கூட ஒருத்தன் வருவான். இப்படி உறவங்க கிட்ட நீ பழகிட்டு இருந்தா மத்தவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? நீ ரொம்ப மாறிட்ட. பார்க்க நல்லா இல்லையா? பார்க்க நல்லதா இருக்கு, ஆனா முந்தி இருந்த அந்த அழகு இல்லை இப்போ. ஆமா, அந்த பழைய கிழிசல் பாவாடை பிளவுஸ் எல்லாம் வச்சிருக்கியா இல்ல தூக்கி எறிஞ்சிட்டியா? வச்சிருக்கேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்ப இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அந்த பழைய கிழிசல் போட்டுட்டு வரியா? இது என்ன விளையாட்டு? நான் உன்கிட்ட மனம் விட்டு பேசணும். நீ பழைய பாமாவாய முன்னால வந்து நின்னாதான் நான் அதெல்லாம் பேச முடியும். ப்ளீஸ், எனக்காக. இப்போதான் எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. இந்த கிழிசலோட இருக்கிற பாமாவைத்தான் நான் கட்டிக்க ஆசைப்படுறேன். நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன அண்ணங்காரன் தம்பிக்காரில் வர ஆரம்பிச்சுட்டாங்க.
அந்த அண்ணன் தம்பிங்க பேச்சு கேட்டு நீ என்ன மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன எப்பவுமே உனக்கு ஒன்னை விட ஒன்று பெட்டரா தெரியும். நான் ஒன்றும் தப்பா சொல்லல, அதோட வீக்னஸ். அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் பாவம். எதுக்கும் நாம 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? எப்பவுமே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. Thank God. எனக்கு நீங்க செஞ்ச உதவிங்களை எல்லாம் என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கத்தான் ஆசைப்படுறேன். ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு குழந்தைங்க பிறக்கும். கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிள்ளைங்க தான் பிறக்கும். அது நம்ம வீட்டு நாய் கூட தெரியுமே. அந்த குழந்தைங்க வளருவாங்க. வளராம என்ன குளமாயிட்டா போவாங்க? வளரும்போது என்ன ஸ்கூல்ல சேர்க்கணும், காலேஜ் படிப்பாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன எல்லாம் புதுசு புதுசா சொல்ற? நான் அதுக்கு சொல்லலைங்க. வேற எதை சொல்ற? அந்த குழந்தைங்க எங்க அப்பா ஒரு பார்பர்னு சொல்லிக்கிறதுக்கு எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அவங்க நன்மைக்காக நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த அண்ணன் சொல்லி கொடுத்தா? பார்பர். பாமா, இந்த கிழிசல இந்த பார்பர் தான் அன்னைக்கு மறைச்சான். உன் அண்ணனோ தம்பியோ இல்ல. இந்த வீட்டு வேலைக்காரி ஸ்தானத்தில் இருந்த உன்னை இந்த வீட்டு எஜமானி ஸ்தானத்துக்கு உயர்த்தினதும் இந்த பார்பர் தான். உன் அண்ணனுங்க யாரும் இல்ல. இன்னைக்கு உன் நிலைமையை மாத்திட்டு நான் மட்டும் நானாவே வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன எனக்கு வேலை தெரியாது. பார்பர். இது வரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் வைக்கப்படாம இப்போ நீ இப்படி சொல்ற. மாமா, உனக்கு எப்பவுமே உன்னை விட ஒன்னு பெட்டரா தெரியும். ஆனா நான் உன்னை விட பெட்டரா யாரையும் நினைக்கவும் மாட்டேன், ஆசைப்படவும் மாட்டேன். ஒண்ணு மட்டும் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ. உனக்கும் அண்ணனுக்கும் ஐம் சாரி, இன்னொரு பெரிய மனுஷனுக்கும் கல்யாணம் ஆகலாம், குழந்தைங்க பிறக்கலாம். ஆனா அந்த குழந்தைங்க அம்மா மாதிரி நினைச்சிடக்கூடாது. அதாவது அம்மா ஒரு காலத்துல வேலைக்காரியா இருந்தா அப்படின்னு நினைச்சு உன்னை வெறுத்திடக்கூடாது. அதான் என்னுடைய பிரார்த்தனை. இப்ப மத்தியான வேலை, நல்ல வெயில். இதை விட குளுமையான ராத்திரி நேரம் ரொம்ப பெட்டரா இருக்கும். நல்லா யோசி. ராத்திரிக்கு முடிவை சொல்லு. போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. Thank you.